வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன், ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். புல்வாமா தாக்குதலுக்கு இந்திய விமானப்படை பதிலடி. எல்லைப் பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் அழிப்பு. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முகாம் மீது தாக்குதல், 300 பேர் பலியானதாக இந்திய ராணுவம் தகவல். இந்திய ஜனநாயக கட்சியின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெறும் என டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. தேமுதிக அணுகினால் பேச்சுவார்த்தை, மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தகவல். புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதலை நடத்தி பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழித்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் கடந்த 14ஆம் தேதி சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதில் 44 வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு பொறுப்பேற்றது. மோசமான இந்த தாக்குதலுக்கு 370 கிலோ எடையுள்ள சக்தி வாய்ந்த வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இந்த சம்பவத்தால் தேசமே வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறது. பயங்கரவாதிகளை எந்த இடத்தில் எந்த முறையில் தண்டிக்க வேண்டும் என ராணுவம் முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாதுகாப்பு படையினர் மீது நம்பிக்கை வைத்து நாட்டு மக்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதனிடையே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பால்கோட் பகுதியில் செயல்பட்டு வரும் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இன்று அதிகாலை 3:30 மணிக்கு விமானப்படையின் போர் விமானங்கள் மூலம் இந்திய ராணுவம் வெடிகுண்டுகளை வீசி முற்றிலுமாக தகர்த்துள்ளது. சுமார் 1000 கிலோ எடையுள்ள வெடிபொருட்கள் வீசப்பட்டதாகவும் தாக்குதலுக்கு இந்திய விமானப்படையின் மிராஜ் ரக விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புல்வாமாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தி அழித்துள்ளது. இந்த தாக்குதலில் 200 முதல் 300 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என இந்திய ராணுவ தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு 12 மிராஜ் 2000 ரக போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 4 முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா தாக்குதல் நடத்தியதை ஒப்புக்கொண்டுள்ள பாகிஸ்தான் யாரும் பலியாகவில்லை என்று தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட முசாராபாத் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு மிகவும் வலுவாக இருந்த இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் எல்லையையொட்டி பயங்கரவாத முகாம்களின் மீது இன்று நடத்தப்பட்ட தாக்குதலை தகுந்த பதிலடியாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு மிராஜ் 2000 ரக போர் விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த விமானத்தின் சிறப்பம்சங்களை காணலாம். மிராஜ் 2000 ரக விமானங்கள் பிரான்ஸ் நாட்டில் தயாராகி உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு விற்பனையாகும் போர் விமானங்களாகும். இதனை தயாரிப்பது பிரான்ஸைச் சேர்ந்த தசால்ட் ஏவியேஷன் நிறுவனம். இது ஒற்றை இயந்திர சக்தி கொண்ட 4ஆம் தலைமுறை போர் விமானங்களாக அடையாளப்படுத்தப்படுகிறது. 1970ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் மிராஜ் 3 என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டு பன்னாட்டு அளவில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. இதனை முன்மாதிரியாக கொண்டு மிராஜ் 2000N, மிராஜ் 2000D போன்ற தாக்குதல் விமானங்களும் மிராஜ் 2000 போன்ற மேம்படுத்தப்பட்ட போர் விமானங்களும் உருவாக்கப்பட்டன. இன்றைய நிலவரப்படி சுமார் 600க்கும் அதிகமான மிராஜ் 2000 ரக போர் விமானங்கள் 9 நாடுகளில் பயன்பாட்டில் உள்ளன. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதலை நடத்தி பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழித்துள்ளது. இந்திய விமானப்படையின் அதிரடி தாக்குதல் குறித்து ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி சுந்தர் தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை கேட்கலாம். என்னுடைய முதல்கண் வாழ்த்துக்களை நான் இந்திய விமானப்படைக்கு கொடுக்க விரும்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். மிகவும் சிறப்பான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இந்திய ராணுவத்தினர்.
இந்திய விமானப்படையினர். அவர்கள் மிராஜ் ரக விமானங்களை எடுத்து சென்று பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீரை தாண்டி பாகிஸ்தானின் எல்லைக்குள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த மிராஜ் ரக விமானங்களை வைத்து லேசர் கைடட் மிசைல்ஸ் அண்ட் பாம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நூதனமான 1000 கிலோ எடை கொண்ட பாம்களை, குண்டுகளை பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கமான ஜெய்ஷே முகமது என்ற அந்த இயக்கத்தின் கேம்பில், அவர்களுடைய ஏரியாவில் சென்று அந்த பாம்பை போட்டு அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இதனால் 14ஆம் தேதி புல்வாமாவில் அவர்கள் நடத்திய தாக்குதல் 44 பேருக்கு மேல பலியானார்கள். அந்த தாக்குதலுக்கு முதல் பதிலடி இந்திய ராணுவம் கொடுத்திருக்கிறது. இது எப்படி நடந்ததுன்னா, காலையில 3 மணிக்கு அவங்க இன்டர்நேஷனல் பவுண்டரியை கிராஸ் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ள சென்று அந்த பாம்புகளை அவர்கள் மேல் வீசி, பாகிஸ்தானுக்கு இந்த விஷயம் பற்றி தெரிய வரும் முன்பே அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். இது ஒரு நல்ல ஒரு சீக்ரெட் ஆபரேஷன், ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இதனால் ஜெய்ஷே முகமது அவங்களுக்கு நிறைய நஷ்டம். 200-300 பேருக்கு மேல அந்த கேம்ப்ல வசித்துக் கொண்டிருந்தவர்கள், ட்ரெயினிஸ், இந்தியாவுக்கு அனுப்பிச்சு தீவிரவாதம் செய்வதாக தயாராக இருந்த 200-300 பேர் இதனால் ஒரே நிகழ்வால், ஒரே சம்பவத்தால் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப நல்லது. இப்போ பாகிஸ்தான் இருக்கும் இன்றைய நிலையில் அவர்கள் இந்தியாவுடன் போர் தொடுக்கும் நிலையில் இல்லை. அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையே, ஏதோ ஏரோப்ளேன் வந்துதான் வந்து நாங்க போனோம், உடனே அந்த ஏரோப்ளேன்ல விரட்டி அடிச்சிட்டோம், எங்களுக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லை. அவங்க பாம்பை எங்கேயோ அப்படியே தேலோட ஏதோ ஒரு இடத்துல வீசிட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்றாங்க. இது சுத்த போய். அவர்களுக்கு உண்மையை நேரில் சந்திக்க அவர்களுக்கு தயக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் நல்ல அடி வாங்கி இருக்கிறாங்க. ரகசியமாக நாம சென்று அவர்களுக்கு கொடுத்த அடியில இந்த மாதிரி இருந்தாலும் அவர்கள் போய் சொல்லிக் கொண்டே போவார்கள். இப்ப பாகிஸ்தானுக்கு நாம கொடுத்த அடிக்கு அவங்க என்ன பதிலடி கொடுக்க போறாங்க என்பதை வச்சுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆகவே இது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதனிடையே பாதுகாப்பிற்கான அமைச்சரவை குழுவுடன் பிரதமர் மோடி இன்று காலை அவசர ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதை அடுத்து எல்லையில் ராணுவம் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளான காஷ்மீர், பஞ்சாபில் ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக பாதுகாப்பிற்கான அமைச்சரவை குழுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த குழுவில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ்-இ முகமது முகாம்கள் மீது இந்திய விமானப்படையினர் இன்று நடத்திய தாக்குதலுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இந்திய விமானப்படையின் அதிரடி தாக்குதல் தொடர்பான தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, இந்திய விமானப்படை விமானிகளுக்கு தமது சல்யூட் என குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி நம்மை பெருமையடைய வைத்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு தமது சல்யூட் என தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். வீரர்களின் உயிர் தியாகம் வீண் போகாது என தாங்கள் ஏற்கனவே கூறிய நிலையில் இந்தியனாக இன்று பெருமைப்படுவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் பட்னாவிஸ் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத முகாம்களை அழித்த வீரர்களால் நாட்டுக்கு பெருமை என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு இந்திய விமானப்படை சரியான பதிலடி கொடுத்துள்ளதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது தொடர்பான இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில, மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான அவசர ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைமையகத்தில் நாளை நடைபெறும் என்று கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். இதுபற்றிய அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். விரைவில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும், பிற கட்சிகளோடு கூட்டணி அமைப்பது குறித்தும் கட்சியின் பொதுக்குழுவில் கடந்த 5ஆம் தேதி ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி இணைந்து கொள்ள வேண்டுமென அழைப்பு விடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஐஜேகே கொள்கைகளோடு ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் மட்டுமே
கூட்டணி அமைப்பது என்கிற முடிவில் உறுதியாக உள்ளோம் என கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது, மக்களவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அடையாளம் காண்பது ஆகியவை பற்றி மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான அவசர ஆலோசனை கூட்டம் நாளை பிற்பகல் 2 மணி அளவில் கட்சியின் தலைமையகத்தில் தமது தலைமையில் நடைபெறும் என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து முன்னிலையில் நடைபெறவுள்ள இந்த அவசர கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். மக்களவை தேர்தல் கூட்டணிக்காக தேமுதிக அணுகினால் பேச தயாராக உள்ளதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணிக்காக சில கட்சிகள் தங்களுடன் பேசி வருவதாக கூறியுள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெறும் தருவாயில் அவை பற்றி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ரஜினி கட்சி தொடங்கினால் அதன் பிறகு கூட்டணி பற்றி பேசலாம் என்றும் கமல்ஹாசன் கூறியுள்ளார். பேச வாய்ப்பு இருந்தால் பேசுவோம். அது இருக்கும். இப்போ சில பேர் வந்து அணுகியிருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறோம். அது பேச்சு முடியும் தருவாயிலேயே உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தோம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. திமுக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்களவைத் தேர்தலையொட்டி திமுக தலைமையில் கூட்டணியில் தோழமை கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் மாரியப்பன். மக்களவைத் தேர்தலுக்கான தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்க உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 10 இடங்களில் போட்டியிடுவது தேர்தல் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுகவுடனான கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதியில் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலரான ஈஸ்வரன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவது என்று இன்று முடிவு எட்டப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் இடையில் உடன்பாடு 2 கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்குவதென்று தீர்மானிக்கப்பட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அதை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கிறோம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகின்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்று ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவது தொடர்பாக உடன்பாடு எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மேலும் சில கட்சிகளும் திமுக கூட்டணியில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு விநியோகமானது தொடர்ந்து 2வது நாளாக இன்று திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று இன்றும் அந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களின் விநியோகமானது சுமார் 150 விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும், மேலும் இந்த விண்ணப்பத்தை திருப்பி செலுத்துவதற்கு மார்ச் மாதம் 7ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் நாளை முதல் இந்த விண்ணப்ப விநியோகமானது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக அண்ணா அறிவாலயத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் வீராவுடன் மாரியப்பன்.
மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி செல்வது என்பது பற்றி தேமுதிக தரப்பில் முடிவு செய்யப்படவில்லை. திமுக, அதிமுக என இரு தரப்பிலும் பேசி வரும் தேமுதிக அதிக தொகுதிகளை கேட்பதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களுடன் தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் சுமத். மக்களவை தேர்தல் சில மாதங்களில் நடக்கவுள்ள சூழ்நிலையில் தமிழக அரசியல் களம் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இப்போது பாமகவுக்கு 7 இடங்கள், பாஜகவுக்கு 5, புதுச்சேரி என்ஆர் காங்கிரசுக்கு 1 என்ற தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் முடிந்து கையெழுத்தாகியிருக்கிறது. இப்போது அதிமுக தேமுதிகவை தன் பக்கம் இழுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் தேமுதிக வழக்கம் போல இந்த தேர்தலுக்கான கூட்டணியில் சேருவதற்கு போக்கு காட்டி வருவது என்பது சொல்ல வேண்டும். மேலும் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு அந்த கட்சி 10 தொகுதி கேட்பதாகவும் அதனை அதிமுக மறுப்பதாகவும் சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் செய்தி வெளியானது. மேலும் அதிமுக 10 தொகுதிகள் தருகிறோம், ஆனால் தேமுதிக வேட்பாளர்கள் இரட்டை எண்ணிக்கையில் தான் போட்டியிட வேண்டும் என கோரிக்கை வைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளில் சில தொகுதிகளை தேமுதிக கேட்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடவும் தயார் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா அதிரடியாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து தேமுதிக சார்பில் போட்டியிட வேட்புமனுக்களும் வழங்கப்பட்டு வருகிறது. அதை பூர்த்தி செய்து அந்தந்த கட்சி நிர்வாகிகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பித்து வருகிறது. என்றாலும் அந்த கட்சி அதிமுக கூட்டணியில் சேருமா அல்லது திமுக கூட்டணி நிலையுமா அல்லது எதிர்கட்சிகளையும் தவிர்த்துவிட்டு தனித்து களம் காணுமா என்பது பற்றி இதுவரை உறுதியாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. தற்போது நிலையில் தேமுதிக நிலைப்பாடு கேள்விக்குறியாகவே உள்ளது. நேற்று சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் தேமுதிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம், கூடிய விரைவில் உடன்பாடு எட்டப்படும் என தெரிவித்தார். எனவே ஓரிரு தினங்களில் கூட்டணி இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் அதிமுக தலைமை தாங்குவதாக பாரதிய ஜனதா எம்பி இலகணேசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் மனதிற்கு ஆறுதல் தருவதாக கூறினார். அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வர உள்ள நிலையில் தீர்ப்பு எப்படி வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தேசத்தின் நன்மைக்காக பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இலகணேசன் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அகில இந்திய அண்ணா திமுக தலைமை தாங்குகிறது. மிக வெளிப்பட இதில் இந்த வார்த்தைக்கு ஒன்றும் பெரிதாக பொருள் இல்லை. மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புதுச்சேரியும் சேர்த்திருக்கிற 40 இடங்களில் அதிகமாக எந்த கட்சி போட்டியிடுகிறது, அடுத்தபடியாக எந்த கட்சி போட்டியிடுகிறது என்பதுதான் முக்கியம். அதனால் அதிகமான இடங்களில் போட்டியிடப் போகிற கட்சி அகில இந்திய அண்ணா திமுக. இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் கடைசி 20 ஓவர் போட்டி. இரு அணி வீரர்கள் தீவிர வலை பயிற்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான கடைசி 20 ஓவர் போட்டி நாளை பெங்களூருவில் நடைபெறவுள்ள நிலையில் இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கான கடைசி 20 ஓவர் போட்டி பெங்களூருவில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போட்டியில் வென்றால் மட்டுமே தொடரை சமன் செய்ய இயலும் என்பதால் இந்திய வீரர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புல்வாமா தாக்குதலுக்கு இந்திய விமானப்படை பதிலடி. எல்லைப் பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் அழிப்பு.
பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் 300 பேர் பலியானதாக இந்திய ராணுவம் தகவல். இந்திய ஜனநாயக கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெறும் என டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. தேமுதிக அணுகினால் பேச்சுவார்த்தை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தகவல். இதுடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:55 மணிக்கு வேந்தரின் நந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.